அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் இருக்கிற கொஸ்டினை ஒரு 10 மார்க் கொஸ்டினை நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் ஆன்சர் ரைட்டிங்கில் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம 2022 பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 6C, அதாவது ஒரு 10 மார்க் கொஸ்டின் இது. ஹவு டு லிட்டில் ட்ரெடிஷன் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன் கோஎக்ஸிஸ்ட் இன் கண்டெம்பரரி இந்தியன் சொசைட்டின்றாங்க. கண்டெம்பரரி இந்தியன் சொசைட்டினா தற்கால இந்தியாவில் லிட்டில் ட்ரெடிஷனும் கிரேட் ட்ரெடிஷனும் எப்படி ஒன்றா இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முதல்ல நமக்கு லிட்டில் ட்ரெடிஷன்னா என்ன, கிரேட் ட்ரெடிஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். லிட்டில் ட்ரெடிஷன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த நாட்டார் தெய்வங்களை நம்ம சொல்லலாம், குலதெய்வம் சொல்லலாம், இல்லை ஊர் திருவிழாக்களை நம்ம லிட்டில் ட்ரெடிஷன் சொல்லலாம். கிரேட் ட்ரெடிஷன்னா என்ன, மிக நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது சொல்லும் போது நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா, கொல்லாபுரியம்மன் திருவிழா, பாளையத்தம்மன் திருவிழா அப்படின்னு நிறைய, கங்கையம்மன் திருவிழா இப்படின்னு நிறைய திருவிழா நடக்கும். இதெல்லாம் வந்து லிட்டில் ட்ரெடிஷன், அந்த கிராமத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னா தீபாவளி, இது வந்து ஒரு கிரேட் ட்ரெடிஷனாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். பொங்கல் இல்லாமல் கிரேட் ட்ரெடிஷனாக சொல்ல முடியாது, அது லிட்டில் ட்ரெடிஷன் தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் அது கொண்டாடுறோம், இந்தியா முழுக்க அங்கங்கே கொண்டாடுறோம், நம்ம தமிழில் படிப்போம். பட் ஆனால் அது கன்சிடர் டு பி தமிழர்களுக்கான ஒரு ட்ரெடிஷனை. அடுத்த பேருக்கு வந்து கிரேட் ட்ரெடிஷனாக தீபாவளியை சொல்லலாம், அதே போல் இந்த விநாயகர் சதுர்த்தி சொல்லலாம். இது எல்லாமே வந்து கிரேட் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ட்ரெடிஷன் எல்லாம் எப்படி வந்து இந்தியாவில் கோஎக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அந்த கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருக்கும். நீங்களே வந்து ஒரு வாட்டி எழுதுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி எழுதுங்க. அப்படின்லாம் அந்த கிளாஸை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் நோட் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை எழுதலாம். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். த கான்செப்ட் ஆஃப் லிட்டில் ட்ரெடிஷன் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன் இன்ட்ரடியூஸ்ட் பை ராபர்ட் ரெட்ஃபீல்ட். இவர் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தினார். லிட்டில் ட்ரெடிஷன்னா என்ன, கிரேட் ட்ரெடிஷன்னா என்ன அப்படிங்கிறது. அப்ளைட் டு இந்தியா பை எம்என் ஸ்ரீனிவாஸ். எம்என் ஸ்ரீனிவாஸ் தான் இது இந்தியாவில் அப்ளை பண்ணாராம். கண்டுபிடிச்சது இவர், ஆனால் இது இந்தியாவில் அப்ளை பண்ணது எம்என் ஸ்ரீனிவாஸ். எக்ஸ்பிளைன் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லோக்கல் அண்டு பேன் இண்டியா கல்ச்சுரல் சிஸ்டம். லோக்கல் லெவல்லையும் பேன் இண்டியா லெவல்லையும் எப்படி இது வந்து இன்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கிரேட் ட்ரெடிஷனாக என்ன, முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாசிக்கல், லிட்ரேட் அண்டு சான்ஸ்கிரிட் கல்ச்சர் ஆஃப் எலைட். இந்த எலைட் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த என்ன சொல்கிறது, அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதை முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். சாங்கரைசேஷனா என்ன, பிராமனைசேஷன்னா என்ன, பிராமணர்கள் பயன்படுத்துறது எப்படி வந்து லோக்கல் பீப்புள் வந்து அவங்க வந்து அடாப்ட் ஆனாங்க அப்படிங்கிறது நம்ம பேப்பர் 2 வந்து படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. While little tradition denotes the localized folk practices of village and tribes. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ பிராமணர்கள் கடைபிடிக்கக்கூடியதை கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்னும், லோக்கல் பீப்புள் பயன்படுத்தக்கூடியதை லிட்டில் ட்ரெடிஷனும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கண்டெம்பரரி இந்தியா போத் ட்ரெடிஷன் கோஹிஸ்ட் அண்டு இன்ட்ராக்ட் டைனமிக்லி. ரெண்டுமே ஒன்றா இருக்குது, அதே போல் டைனமிக்காக இது வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன, ப்ராசஸ் ஆஃப் சாக்ரடைசேஷன் அலோவ் lower caste or local groups to adopt great tradition values for social mobility. அதாவது காரணம் என்ன, இதை வந்து அவங்க அடாப்ட் ஆகுறாங்க சோஷியல் மொபிலிட்டிக்காக. கன்வர்ஸ்லி லோக்கல் டெய்டிஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபன் கெட் அப்சார்ப்ட் இன் டு மெயின் ஸ்ட்ரீம் இந்துவிசம் ரிஃப்ளெக்டிங் யூனிவர்சலைசேஷன். இது என்னன்னு பார்க்கும்போது பிராமணர்கள் வர்றாங்க, ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க, அவங்கள தங்களை ஒரு சுப்பீரியர் ரேஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் வந்து எங்களுக்குள்ளே தான் வந்து பெண்களை வந்து கொடுத்துப்போம், வெளியே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில நிபந்தனைகளை சொல்கிறாங்க. அதன் மூலமாக தாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேஸில், இந்த ஹைரார்க்கியில் நாம் இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதை அவங்களுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அதை அவங்களும் வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிறைய நேரங்களில் பார்ப்போம், இந்த யூடியூப்ல எல்லாமே வந்து ஒரு ரீல் பார்க்குறாங்க அப்படின்னா அது நம்ம அடாப்ட் ஆகிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் தான் என்ன ஆகுது, இந்த காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக காரணமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த கிரேட் ட்ரெடிஷனை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன, சோஷியல் மொபிலிட்டிக்காக. நாமளும் வந்து அதை ஃபாலோ பண்ணோம்னா நாமளும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் இந்த கிரேட் ட்ரெடிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, பிராமின் ஒரு நல்ல வார்த்தைங்க அது, தன்மையப்படுத்தும். கரெக்ட், தன்மையப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெடிஷன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, மக்கள் மத்தியில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த பிராமணிசம் என்ன பண்ணுன்னா
தன்வயப்படுத்தும், அது பிராமின்ஸ்ல சேர்ந்தது தான் அப்படின்றோம். இப்போ சாய்பாபா எடுத்துங்க, சாய்பாபா திடீர்னு இப்போ ஹிந்துக்குள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் கூட நம்மளுடைய பழைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோவில் இருக்கும். அது முன்னாடி வந்து சாய்பாபா கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு நடக்கும். ஸ்டார்டிங்கில் சாய்பாபா கோவிலை சாமி பாட்டாவே போட்டே இருந்தாங்க. ஒரு 5-6 மாதம் கழிச்சுட்டு அதை ஒரு ஃபவுண்டராக ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வியாழக்கிழமை வந்துட்டோம், அவங்க ஒரு மணி நேரம் யார்கிட்டையும் மைக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு அவங்களே ஒரு பாட்டு பாடுவாங்க, அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணுவோட அவதாரமே நீ தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து தன்மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்றது. அதாவது மக்கள் மத்தியில் இன்னைக்கு சாய்பாபா மேலே அதிகப்படியான ஈடுபாடு இருக்கிறதுனால நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திடீர் எல்லை பணக்காரங்கள், சடன் எலைட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுமே இப்போ சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுனால அதை இந்துக்களுக்குள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் என்ன ஆகுது, இவங்களும் வந்து அந்த சோஷியல் மொபிலிட்டியில் போன்றதுக்காக அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் கன்வர்ஸ்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யூனிவர்சலைசேஷன், இந்த தன்மைப்படுத்துதல் வாயிலாக இவங்களுமே வந்து அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் என்ன ஆகுது, இந்த மாடர்ன் மீடியா ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், அர்பனைசேஷன் ஹேவ் இன்டென்சிஃபைட் திஸ் எக்ஸ்சேஞ்ச். ஃபோக் ஃபெஸ்டிவல் நவ் கெயின் நேஷனல் ரெகக்னிஷன் வைல் கிளாசிக்கல் ரிச்சுவல்ஸ் அடாப்ட் டு லோக்கல் கான்டெக்ட். கரெக்டாக இல்லையா? இப்போ நிறைய மீடியா இருக்குது, இப்போ ரீல்ஸ்லாம் நிறைய கோயிலாக போயிட்டு நிறைய வீடியோ எடுத்து போடுறாங்க, அது நிறைய ஃபேமஸ் ஆகுது. அதே போல் ஆர்கனைசேஷன் மூலமாக சின்ன சின்ன கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது நம்ம இவங்க ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி. ஸோ இப்படி என்ன ஆகுது, கோஎக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரீஇன்ஃபோர்சஸ் கல்ச்சுரல் கண்டினியூட்டி அண்டு டைவர்சிட்டியை. அதே போல் இந்தியாவுடைய அந்த ப்ளூரலிஸ்டிக் சோஷியல் ஃபேப்ரிக்கையும் வந்து ஷேப்பிங் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த லிட்டில் ட்ரெடிஷன்னா என்ன, கிரேட் ட்ரெடிஷன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இது யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது இந்தியாவில் யார் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதே போல் இதெல்லாம் நீங்களே எழுதிடுவீங்க, ஒன்ஸ் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் ஒரு தடவை எழுதி பாருங்கள், புக்கில் ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு தடவை எழுதி பாருங்கள், அப்போ தான் மனசில் நிற்கும். எக்ஸாம்ஸில் கேள்வி கேட்கும்போது இப்படியே கேட்க மாட்டாங்க, இதை குறித்து உங்களால் ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கிளாஸ் நியூஸ்லாம் வந்துருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.